எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே, தேடும் தெய்வமே. Lift your hands and sing with me. உமக்கு சிங்காஸ் பரிசுத்த உம்மை தொழுகிறோம், உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம், தொழுகிறோம் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் சொல்லுங்க. உலாவிடும், உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எங்கள் மத்தியிலே உலாவி வாங்கப்பா. நீங்க இல்லாத ஒரு ஆராதனை வேண்டாம் ராஜா. ஆமென். வாசம் செய்யும், எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும், எங்கள் வாழ்க்கையில் சொல்லுங்க. எங்களோடு வாசம் செய்யும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும், எங்கள் குடும்பத்தில் சத்தமாய் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் சபையிலே உலாவிடும், எங்கள் சபையிலே எல்லாரும் சொல்லலாமே, போதாது சத்தம். எங்களோடு வாசம் செய்யும், எங்கள் ஊழியத்தில் உலாவிடும், எங்கள் ஊழியத்தில் உலாவிடும், எங்களோடு ஒன் காட் ஹையர் செய்யும். எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். சத்தமாய் எங்கள் பின்னால இருக்கிறவங்க சத்தம் எல்லாம் உயரட்டும். Oh glory to God. Oh we praise you Lord. ரெண்டு கைகளை உயர்த்தி நீங்க மாத்திரம் சொல்ல போறீங்க, இதோ மனிதர்கள் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே, எங்கள் நடுவிலே விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, பரிசுத்த அலங்கார உம்மை தொழுகிற ஆண்டவரே. எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும், உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். கைத்தட்டு கொடுத்து அப்பாவை நம்ம மகிமைப்படுத்தலாமா? எவ்வளவுதான் கைத்தட்டா சாப்பிடாம தட்டுற மாதிரி இருக்குது. நல்ல உற்சாகமா பெருமுழக்கமா அந்த தேவாதி தேவன் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர், சபைகளுக்குள்ளே உலாவி கடந்து வருகிற தேவன் இந்த மாலை நேரத்தில் நம்
மத்தியிலே அவர் இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. இந்த மாலை நேரத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இங்கு இருப்பது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மையாக 100% உண்மையாக பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கைத்தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? போதாது, உன் ஆவியை அனல் மூட்டி எழுப்பிவிடு. உனக்கு உண்டான தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஆமென். பலன் உள்ளவர்களுக்காகிலும் பலன் அற்றவர்களுக்காகிலும் அவர் உதவி செய்ய வல்லவனுள்ள தேவனாய் இருக்கிறார். உன்னை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசப்பாவை போல ஒரு தெய்வம் இல்லை. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, இயேசுவை போல ஒரு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே சத்தமாய் நீர் மாத்திரமே. நீர் மாத்திரமே. இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். கையை இப்படி உயர்த்தி சொல்லலாமே. கை கொண்டு வந்தவங்களாம் உயர்த்துங்க பார்ப்போம். நீர் மாத்திரம் தான்ப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை தவிர இந்த உலகத்துல அவரோட எந்த ஒரு தெய்வத்தையும் வச்சு பார்க்கவே முடியாது. அவரை வைக்கிற இடத்துல வேற எந்த மனுஷனையும் வச்சு பார்க்க முடியாது. ஆமீன் சொல்லுங்க. ஒரு சம்பவத்தை சொல்றேன். கோயம்புத்தூர்ல ஸ்ரீ சங்கரா என்கிற ஒரு காலேஜில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். ஸ்ரீ சங்கரான்ற காலேஜில் ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக எல்லாரையும் பாட அழைக்கும் பொழுது அங்கே இருக்கிற பசங்க எல்லாரையும் அழைச்சிருக்கிறாங்க. அதில் 2 பேர் செலக்ட் பண்ணாங்க. ஒரு ஹிந்து மாணவனும் ஒரு கிறிஸ்டின் மாணவனும். அந்த காலேஜ் கமிட்டி கூடியிருக்கிற நேரத்தில், அந்த கமிட்டி எல்லாரும் கூடியிருக்கிற நேரத்தில் 2 மாணவர்களை வர சொன்னாங்க. 2 பேர் வந்தாங்க. அதில் முதல்ல வந்தவன் ஹிந்து மாணவன். நல்லா பட்டையெல்லாம் அடித்து அப்படி நிற்கிறான். பாட்டு பாட சொன்னாங்க. நீ என்ன பாட்டு பாட போகிற? ஒரு பொதுவான கடவுள் வாழ்த்து பாடணும். அந்த கடவுள் வாழ்த்தில் எந்த ஒரு தெய்வத்தோட பேரும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு தெய்வத்தோட பேரும் வரக்கூடாது. பொதுவான கடவுள் வாழ்த்து பாடல். என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குன்னு இந்த இந்து மாணவன் பாடனா, ஒரு பிராமின் பையன் பாடின உடனே அங்கே இருக்கிற பிரின்சிபால் சொன்னார், எப்பா நீ நல்லா பாடுற, ஆனால் எங்கள் 10 பேரை பார்க்கும்போதே நீ இப்படி நடுங்கிறிய, கை காலெலாம் உனக்கு நடுங்குது, நீ எப்படிப்பா அவ்வளோ பெரிய கூட்டத்தில் பாட போகிற, பார்க்கலாம், நீ கொஞ்ச நேரம் வெளியே போய் நில்லுன்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்தவ மாணவனை வர சொன்னார். ராமன் சொல்லுங்க. அந்த கிறிஸ்தவ மாணவன் யாருன்னா வெஸ்லி மேக்ஸ்வெல். அவருக்கு கீபோர்டு வாசிக்கிற பையன். அவன் பேர் ஜீவா. அல்லேலூயா. அவன் என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது சார், நான் பாடுறேன். உன் பேர் என்ன? ஜீவா. நீ யார்? நான் கிறிஸ்டியன் சார். நீ பாடுற பாட்டில் இயேசு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? நீ பாடுற பாட்டில் அல்லேலியா வரக்கூடாது. நீ பாடுற பாட்டில் இயேசு வரக்கூடாது. எந்த கிறிஸ்தவ வார்த்தையுமே வரக்கூடாது அப்படின்னாரு. என்கிட்ட ஒரு பாட்டு இருக்குது சார், கொஞ்சம் கேளுங்க, நான் பாடுறேன்னு சொல்லி. ஆமென். அல்லேலியா சொல்லுங்களேன். இப்போ எல்லாம் இந்த பாட்டை இது வரைக்கும் எப்படி பாடியிருப்பீங்களோ தெரியாது. இதை நீங்கள் உணர்ந்து பாட போகிறீங்க. இந்த பாட்டில் ஏதாவது ஒரு கிறிஸ்தவ வார்த்தை வருதா நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். அவன் பாடுனா அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு இதை பாடி முடிச்சோன்னா சொல்ல போகிறேன். பாடுவோமா? ஏ மேஜர் தானே தம்பி? எல்லாவற்றிலும் நிர்மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. உம்மை போல வேறு ஒரு தெய்வம் இல்லை. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை. நீரே நீர் மாத்திரமே.
சொல்லுங்க. நீரே நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் எப்பா நிறுத்து 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 நிறுத்து. நான் பிரின்சிபல் பரிசுத்தர் பரிசுத்தர்ன உடனே என்ன சொல்லிட்டாரு? நிறுத்தியா நிறுத்துறா பாட்டேன்னாராம். இந்த பையன் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னான். என்னன்னு கேட்டா, பரிசுத்தர்ன்னு சொன்னா அது இயேசு தவிர இந்த உலகத்துல வேற தெய்வமே இல்லைன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்னு சொன்னார் அந்த பிரின்சிபல். பட்டை அடிச்சிருக்கிற பிரின்சிபல் சொல்றாரு, பரிசுத்தர் சொன்னா இயேசுவை தவிர இந்த நல்லா தலைக்கு மேல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமே, இயேசுவை தவிர பரிசுத்தமுள்ள தேவன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீரே நீர் மாத்திரமே. சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே இயேசுவே நீரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க மாத்திரம் நீங்க மாத்திரம் நீரே நீர் மாத்திரமே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவை நல்ல சத்தமா எவ்வளவு கைய ஜோரா தட்ட முடியுமோ. ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இங்க கை தட்டினா சொல்லுங்க, இங்க கை தட்டினா வீட்டில் போய் 4 நாள் கையே தூக்க முடியாம இருக்கணும். ராமன் சொல்ல மாட்டீங்களே, இங்க சத்தமா ஆராதிச்சா வீட்டில் போய் 4 நாள் தொண்டையை திறக்க முடியாம இருக்கணும். சண்டை வருமா வீட்டில்? எல்லாமே அங்கதானே பிரச்சனை ஆரம்பிக்குது. ராமன் சொல்ல மாட்டீங்களே, எல்லாம் எளிமைக்கலாமா? நாமம் எத்தனை இன்பம். ஆமென். நல்ல ஒரு கைத்தட்டு. கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு, அது மேன்மையும் கூட. ஆமென். பருக பருக தெவிட்டாத திராட்சை ரசம் போல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி பிரியாணி ஆன்னு அலைவோம். அதை கொஞ்ச நேரம் சாப்பிட்டோன்னு என்ன ஆகி போயிடும்? தெவட்டி போயிடும். ஆமென். சிலருக்குலாம் அந்த வாசனையை பார்த்தாலே சாப்பிட முடியாது. அதனால தான் இப்படி இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வாசனையை பார்த்தாலே சாப்பிட்ட மாதிரி ஆயிரும், தெவிட்டிரும். ஆனா அவருடைய நாமம் பருக பருக தெவிட்டாத திராட்சை ரசம். 1 2 3 நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சை ரசம் போல. நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருக தெவிட்டாத திராட்சை ரசம் போல. அன்பே ஆராதனை அழகே ஆராதனை. Come on everybody, தலைக்கு மேல கை தட்டி உன் நாமம் எத்தனை இன்பம், அது மென்மையும் கூட. பருக பருக செவிட்டாத திராட்சை ரசம் போல. உன் நாமம் எத்தனை இன்பம், அது திராட்சை ரசம் போல. எல்லாம் கை தட்டுவோமா? கிச்சிலி மரமே, நேச தைலமே, மருதோன்றி பூங்கொத்தே, உனக்கு ஆராதனை. கிச்சிலி மரமே, நேச தைலமே, மருதோன்றி பூங்கொத்தே, ஆராதனை. கமா ஆமென். மருதோன்றி பூங்கொத்தே, ஆராதனை. அன்பே ஆராதனை அழகே ஆராதனை. சொல்லுங்க, அன்பே ஆராதனை அழகே Come on everybody, தலைக்கு மேல. உன் நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. சொல்லுங்க,
சொல்லுங்க. உன்னாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருகத்தை விட்டாத ராட்சரசம் போல. அன்பே ஆராதனை, அழகே அழகானவரே, அன்பே ஆராதனை. இனிமையானவரே, இனிமையானவரே, மதுரமானவரே, அழகில் சீரந்தவரே, ஆராதனை சொல்லுங்க. மதுரமானவரே, அழகில் சீரந்தவரே, ஆராதனை. ஓ அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை. சத்தமா அன்பே அன்பே அன்பே, அழகே ஆராதனை. ஓ நாமம் எத்தனை, பருக பருகத்தை விட்டாத ராட்சரசம் போல. சொல்லுங்க. நாமம் எத்தனை இன்பம், அது மேன்மையும் கூட. பருக பருகத்தை விட்டாத கரங்களை அசைத்து அன்பே அன்பே ஆராதனை, அழகே ஆராதனை. ஓ அன்பே ஆராதனை, அழகே. கையை தட்டி ஆராதனை, நல்ல ஜோரா கரங்களை தட்டி ஆராதனை. கைகளை உயர்த்தி. ஓ என்னை கவர்ந்த நேசர், அவர் என்னுடையவர். இன்று முதல் நானும் கூட அவருடையவன். எத்தனை பேருக்கு இதை சொல்லும் போதே உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வருது. என் நேசர் என்னுடையவர். பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க ஒரு தடவை, என் அப்பா என்னுடையவர். சொல்ற லட்சணமே சரியில்லைங்க. சிரிச்சு சொல்லுங்க சந்தோஷமா. உங்க வீட்டுல குப்புசாமி அப்பா இருக்காரு, அவரு கிடையாது, ஏசப்பா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் அப்பா என்னுடையவர். பெருமையா இல்லையா சொல்றதுக்கு? அவர் சாதாரண ஒரு தெய்வமா? ஆமேன். வானத்திலிருந்து ஆமேன், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவன். நிக்கிற சைஸ் சரியில்லை, நல்ல ஒரு கை தட்டி ஆமேன் சொல்லணுமே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன். ஆமேன் சொல்லுங்களேன். சகல அதிகாரத்தையும் உடைய தேவன். ஆமேன் சொல்லுங்க சத்தமா. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்னால முடங்கும். நாவுகள் எல்லாம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே. பின்னால இருக்கிறவங்க கை தட்ட மாட்டீங்களே ஐயா, நல்லா சத்தமா தலைக்கு மேல. ஓ என்னை கவர்ந்த நேசர், அவர் என்னுடையவர். இன்று முதல் நானும் கூட அவருடையவன். ஒரு பாட்டு பாட போறீங்க. ஆமென். அழகானவர் இயேசு, அழகானவர். இயேசு எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? அவர் அழகானவர்னா நம்மளும் யாருதான்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. உண்மையாவா சொல்றீங்க? சிலர் கேட்கறாங்க, உண்மையாவா சொல்றீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க ஐயா. பின்னால இருக்கவங்கள முறைச்சு பார்க்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பக்கத்தில் பார்த்து கேளுங்க சிரிச்சு, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? என் அப்பா அழகானவர். அப்பா எப்படியோ அப்படிதான் பிள்ளைங்களும் இருப்பாங்க. ஆமே. நான் கருப்பா இருந்தாலும், சிலருக்கு கருப்பா இருக்காங்கன்னு ப்ராப்ளம். நான் இந்த கருப்பு போகணும்னு சொல்லி ஹிமாமி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸம், ஃபேர் அண்ட் லவ்லி என்ன போட்டாலும் இந்த கருப்பு நம்மளை விட்டு போக மாட்டேங்குது. இது நமக்கு கிடைச்சா. ஆனாலும் கருப்பா இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? தேவ பிரசனம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம அழகா இருப்போம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. எப்படி இருந்தாலும் அழகா தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்ற மாதிரி, அழகானவர் இயேசு, அழகானவர். கையை கட்டிட்டு சொல்ல, கையை இப்படி கட்டிட்டு சொல்ல, நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஸ்வீட்டா சொல்லுங்க. செல்ல குட்டின்னு ஒரு குட்டியை கொஞ்சம், ஒரு குழந்தைய. ஏன்னா அது பார்க்க எப்படி இருக்கு? பப்ளியா அழகா இருக்குது. அதை பார்க்கும்போது எப்படி ஸ்பான்டேனியஸா வருது. நம்ம ஆண்டவர் அவ்வளோ அழகானவர். ருசித்து பார்த்து, உங்களுக்கெல்லாம் ருசி பார்க்க சொல்லியே கொடுக்க வேணாம். ஏன்னா உங்க பாஸ்டர் நிறைய உன்னத பாட்டுல இருந்து அவர் எவ்வளவு அழகானவர்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க, அழகானவர் இயேசு, அழகா. கன்னத்தை தடவி சொல்லுங்க, அழகானவர் இயேசு, அழகா. இனிமையானவர், இனிமையானவர்.
இனிமையானவர், என் நேசரானவர், என் சுவாசமான. ரிப்பீட் இட் அகைன். அழகானவர், அழகானவர் இயேசு, அழகானவர். சத்தமாய் எல்லாரும் சொல்லுங்களேன், கண்ணத்துல கை வச்சு. அழகானவர், இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், நேசரானவர், என் நேசரானவர், என் சுவாசமானவர். தலைமயிர் சுருள் சுருள் ஆனவர், வெண்மையும் சிவப்பும் ஆனவர். சத்தமாய் wonderful Lord, ஆமென். வெண்மையும் சிவப்பும் ஆனவர், அழகானவர் இயேசு, அழகானவர். சத்தமாய் அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், என் நேசரானவர், என் சுவாசமானவர். தாளாட்டுவார், தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார். சொல்லாமா? தாளாட்டுவார், என்னை சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவண. ரெண்டு கை உயர்த்தி. அழகானவர் இயேசு, அழகானவர். சொல்லுங்க. அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், என் நேசரானவர், என் சுவாசமான. ரோஜா தோட்டம், ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம். சொல்லுங்க. ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம், என் நேசர் மடியிலே நான் என்றும் பக்கம், என் நேசர் மடியிலே. கைகளை உயர்த்தி. நான் என்றும் பக்கம், என் நேசர் மடியில, என் நேசர் மடியிலே. ஆமென். நான் என்றும் பக்கம். திரும்ப சொல்லுங்க. என் நேசர் மடியிலே பக்கம். தேங்க்யூ லார்ட். அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. வேதத்துல ஒரு பக்தன் யோவான். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. யோவான். நார்மலா சீஷர்களில் 12 பேர்ல நல்ல சாவு இவருக்கு தான் வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். மற்ற எல்லாரையும் தலைகீழ சிலுவையில் அடிச்சு, பட்டயத்தால் வெட்டி, கல்லெறிஞ்சு இப்படி கொலை பண்ணாங்க. ஆனா இந்த யோவான் மாத்திரம் எப்படி நேச்சுரலா செத்தார். எப்படி செத்தாரு? நேச்சுரலா. பத்மு தீவுல அப்படியே அவருக்கு இயற்கையான ஒரு மரணம். இந்த யோவானை குறித்து பார்க்கும்போது, யோவான் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 12 சீஷர்களுக்கு, அதாவது 11 சீஷர்களுக்கு கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியம் இந்த ஒரே ஒரு சீஷனுக்கு. அது இவன் இயேசு மார்பில சாஞ்சிக்கோன்னு இடம் கொடுக்கல. இவன் சூஸ் பண்ண இடம் இயேசுவின் மார்பில சாய்வது. கை தட்டி ஆமென் சொல்லுங்க சத்தமா. 11 சீஷர்களுக்கும் அந்த டேஸ்ட் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்காது. பக்கத்தில் இப்போ கை பிடிச்சி சொல்லுங்க. எல்லாருக்கும் சிலர் என்னை திட்டிக்கிட்டே இருப்பான், இவன் என்ன சும்மா பாட்டு பாடிக்கிட்டே கிடக்கிறான், இவனுக்கு என்ன டேஸ்ட் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலருக்கு பாட்டு பாடுறவனை கண்டாலே எரிச்சலாக இருக்கு, இவன் என்ன எப்போ பார்த்தாலும் பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கிறான். டேஸ்ட் இல்லை. பக்கத்தில் பார்த்தா டேஸ்ட் இல்லை. டேஸ்ட்டாக இருக்கிறவன் எது அவனுக்கு பிடிக்குதோ அதை தான் செய்வான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசப்பா மார்பிள சாயிறது இவனுக்கு பிடிக்கும். எப்போ உட்காரு 12 பேர் உட்காந்தா இவன் போய் எங்கே உட்காந்துக்குவான்? ஏசப்பா பக்கத்தில் உட்காந்து ஏசப்பா மார்பிள சாய்ந்துக்கிட்டு. அப்போ மார்பிள சாயும் போது என்ன கேட்கும் உங்களுக்கு?
இதை கேட்கறதுக்கு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏசப்பாவுடைய இருதய துடிப்பை கேட்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த இதய துடிப்பை கேட்ட இந்த யோவானுக்கு மாத்திரம்தான் ப்ரொமோஷனுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நீங்கள் நல்லா வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் யோவானை குறித்து போடும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் அப்படிதான் இருக்கும். அப்படிதானங்க இருக்கு. உங்கள் பைபிளில் தான் சொல்கிறேன். எப்படி இருக்குது? யோவான் எழுதின சுவிசேஷம். அப்படியே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா 1 யோவான் புஸ்தகத்துக்கு மேலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஏன் மூஞ்சில இல்லை, கொஞ்சம் பைபிளில் பாருங்க. 1 யோவானுக்கு மேலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அங்க என்ன போட்டிருந்துச்சு? யோவான் எழுதின சுவிசேஷம். இங்க அப்போஸ்தலனா. கொஞ்சம் அப்படி பின்னாடி தள்ளி போனீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல திவ்ய வாசகனாகிய யோவான். ப்ரொமோஷன் பாருங்க. சாதாரண ஒரு சீஷனா இருந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதும்போது கொஞ்சம் முதிர்ச்சியாய் அனுபவத்தில் போகும்போது அப்போஸ்தலனாகிய யோவான். அதற்கப்புறம் திவ்ய வாசகனாகிய டிவைன் மேன் ஆஃப் காட், தெய்வீக மனுஷன் என்கிற ஒரு மேலான ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணுங்க? கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? அந்த சாங் இருந்தால் கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுங்க. என் பிரியமே நீ ரூபவதி, என்ன வேணும் சொல்லு, இயேசு மணவாளனின் இன்ப மார்பு போதுமே. இருக்கு அந்த சாங், பாடுவோமா? என் பிரியமே நீ ரூபவதி. உங்களுக்கு தெரியாம இருந்தா ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, பியூட்டிஃபுல் சாங். என் பிரியமே நீ ரூபவதி, நீ என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனின் இன்ப மார்பு போதுமே. ஆமென். என் பிரியமே நீ ரூபவதி, என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனின் இன்ப மார்பு போதுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. எத்தனை பேருக்கு உண்மையா இப்படி ஒரு பாக்கியம் இருந்தா போதையா? ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்க. என்ன பாஸ்டர் இப்படி இருந்தா எங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் கிடையாதா? ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றை விட இந்த உலக அன்பு எல்லாம் வந்து போற அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வந்து போற அன்பு. வரும் போகும், வரும் ஆனா வராது சில நேரத்தில். ஆமீன் சொல்லுங்களேன். அவர் மேல அன்பு இருக்கு பாஸ்டர், ஆனா அவர்கிட்ட பேச மாட்டேன் பாஸ்டர். அதுதான் வரும் ஆனா வராது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆனா அவர் மார்பில் அப்படி கிடையாது. அவர் அன்புல சேஞ்சே இருக்காது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அவர் நம்மளை மனவாட்டியா தான் பார்க்கறாரு. மனவாட்டி தப்பு பண்ணாலும் மனவாளன் எப்பயுமே ஸ்டடியா இருப்பார். அவர் மேல பழுது ஒண்ணுமே கிடையாது. அவர் அன்பு காட்டுறதுல ஒரே மாதிரிதான் இருப்பார். நீ என்னதான் ஊர் சுத்திட்டு அப்படி இப்படின்னு பண்ணிட்டு வந்தாலும் வா மகனேன்னு உன்னை ஏத்துக்கிறதுக்கு அவதான் என் மணவாளனுடைய அன்பு. கைத்தட்டி ஆமென். 1 2 3 4. என் பிரியமே நீ ரூபவதி, என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனின் இன்ப மார்பு போதுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. எல்லாம் கைத்தட்டி பாடுவோமா? அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. என் பிரியமே, என் பிரியமே நீ ரூபவதி. கைத்தட்டுவோமா? முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் நீதான். Oh Jesus, முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் நீதான், குமாரருக்குள் பிரியமானவரும் நீதான். சொல்லுங்க, முள்ளுகளுக்குள் லீலி புஷ்பம் நீதான்,
ஸ்திரீகளுக்குள்ளே பிரியமானவளும் நீதான், என் நாமத்துக்காக நொறுக்கப்பட்டவளும் நீதான். உன்னை என் மனவாளியாய் ஏற்றுக்கொண்டேனே. சொல்லுங்க, என் பிரியமே நீ ரூபவதி. கொஞ்சம் அப்படியே, என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனின் இன்ப மார்பு போதுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. என் பிரியமே, என் பிரியமே நீ ரூபவதி. கமான், எல்லாம் தலைக்கு மேல். பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் இயேசுவே. Thank you Lord. பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் இயேசுவே, குமாரருக்குள் பிரியமானவரும் இயேசுவே. Come on everybody. பள்ளத்தாக்கின் குமாரருக்குள் பிரியமானவரும் இயேசுவே, என் பாவத்துக்காக நொறுக்கப்பட்டவரும் இயேசுவே. உம்மை என் மணவாளனாய் ஏற்றுக்கொண்டேனே. என் பிரியமே, கைதட்டி, ரூபவதி என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனின் இன்ப மார்பு போதுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. அதில் சாய்ந்துறவாடும், அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. என் பிரியமே, என் பிரியமே நீ ரூபவதி. தலைக்கு மேல கை தட்டுவோம். 1 2 3 4. ஆத்ம நேசரை தேடி அலைந்தவள் நீதான். ஆமென். ஆத்ம நேசரை தேடி அலைந்தவள் நீதான், விடாது அவரை பற்றி கொண்டவளும் நீதான். சொல்லுங்க, ஆத்தும நேசரை தேடி அலைந்தவள் நீதான், விடாது அவரை பற்றி கொண்டவளும் நீதான். அவர் இதயத்தை கவர்ந்து உணர்ந்து கொண்டவளும் நீதான். உன்னை அவர் மணவாளியாய் ஏற்றுக்கொண்டாரே. என் பிரியமே நீ ரூபவதி. எல்லாம் பாடலாமே. என்ன வேண்டும் சொல்லு, இயேசு மணவாளனே இன்ப மார்பு போதுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. 2 கரங்களை உயர்த்தி, என் பிரியமே நிரூபவதி என்ன வேண்டும் சொல்லு. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து கேட்குறீங்க? இயேசு மணவாளனின் இன்ப மார்பு போதுமே, இன்ப மார்பு போதுமே, அதில் சாய்ந்துறவாடும் வாழ்வு வேண்டுமே. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, குமாரருக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் அப்படியே இருக்கிறாள். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை முள்ளுகளுக்குள்ள இருக்கிற லீலி புஷ்பத்தை போல இருக்கலாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை, கர்த்தர் என் உள்ளத்துல ஏவுகிற காரியத்தை சொல்றேன், முள்ளுகளுக்குள்ள இருக்கிற அனுபவத்தை போல இந்த இடத்துல அநேகருடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் இருக்கிறது.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அந்த லீலி புஷ்பத்தை எதுக்குள்ள வச்சிருக்கிறாரு சொல்லுங்க சத்தமா. பக்கத்துல கையை பிடிச்சி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிருங்க. உங்களுக்கு என்ன சிரிக்கிறீங்க? உண்மையா சொல்றேங்க. தீர்க்க தரிசனம்னா நம்ம ஆளுங்களுக்கு கண்ணை மூடிக்கிட்டு உனக்கு கருப்பா பார்க்குறேன் வெள்ளையா பார்க்குறேன்னா தான் நம்புவீங்க. நீங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. கண்ணை திறந்து விழிப்பா சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் உங்களுக்கு சொல்றேன், சொல்லுங்க. என்ன தெரியுமா? நீங்க சொல்லுங்கம்மா பக்கத்துல, நீங்க லீலி புஷ்பம். அதனாலதான் ஆண்டவர் உங்களை முள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. புரியுதுன்றவங்களாம் கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இவ்வளவு போராட்டம், ஏன் ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இவ்வளவு புடுங்கல், ஏன் ஆண்டவரே இவ்வளவு பாடு? நீ லீலி புஷ்பமா இருக்கிறதுனாலதான் உன்னை ஆண்டவர் முள்ளுகளுக்குள்ள வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் கெட்டவனுக்கு கிடையாது, நல்லவனுக்கு தான் துன்பம் அதிகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, முள்ளுகளுக்குள்ள கர்த்தர் ஏன் உங்களை வைத்திருக்கிறார்? நீங்க ஒரு லீலி புஷ்பம் என்பதனாலதான். இந்த மாலை நேரத்துல ஆண்டவர் உங்களை பலப்படுத்தி அனுப்ப போகிறார். நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாய், காயப்பட்டு போய் வந்திருக்கிறாய், மனுஷர்களுடைய வார்த்தையினாலே மனம் உடைந்து போய் வந்திருக்கிறாய். சில நேரத்துல ஏன் ஆண்டவரே நான் வாழ்றேன், என்ன போதும் கர்த்தாவே. எலியா சொன்னார், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் அல்ல என்று புலம்பின நேரங்கள் உன் வாழ்க்கையிலே உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் தெரியுமா உன்னை முள்ளுக்குள்ள வைத்திருக்கிறேன். இந்த லீலி புஷ்பம் மொட்டா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மலர 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 அப்படியே முள்ளுகள் அந்த லீலி புஷ்பத்தை சேதப்படுத்த ஆரம்பிக்கும். நீ மொட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஒன்றும் இல்லாம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, நீ வளரும் போதுதான் பிரச்சனையே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கல்ல? நீ சைக்கிள் வச்சுக்கிட்டே இரு, எவனும் உன்னை கண்டுக்கவே மாட்டான். நீ வாடகை வீட்டில் இரு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டான். ராமன் சொல்லுங்களேன். ஆமா, நீ பரிதாபமா இரு, யாரும் உன் கூட ஒரு 10 பேர் இருக்கானா அப்படி பார்ப்பான். அப்படி ராமன் சொல்லுங்களேன். இந்த யோசேப்போட நிலைமையை பார்த்தீங்களா? அவன் கூட பிறந்த அண்ணன்மாரு எல்லாருக்கும் இவன் மேலதான் கண்ணு இருந்துச்சு. ஏன்னா அவன் அங்கே எப்படி இருந்துச்சு? ராமன் சொல்லுங்களேன். கனி இருக்கிற மரத்துக்கு தான் கல்லடி. உங்களை பார்த்து ஒருத்தன் பொறாமப்படுறான்னா உங்ககிட்ட விஷயம் இருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் பார்த்து சொல்லிருங்க, உங்களை பார்த்து ஒருத்தங்க பொறாமப்படுறாங்கன்னா உங்கள்கிட்ட விஷயம் இருக்கு. இன்னைக்கு இந்த வெளிப்பாடு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. பாருங்க பாஸ்டர், அவன் பொறாமப்படுறான். உங்ககிட்ட விஷயம் இருக்கிறதுனால தான் பொறாமப்படுறான். உங்ககிட்ட நல்ல கனிகள் இருக்கிறதுனால தான் அவன் பொறாமப்படுறான். உங்ககிட்ட வாசனை இருக்கிறதுனால தான் அவன் பொறாமப்படுறான். கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருக்காக நன்றி சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, மொட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது மலர 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 ஆரம்பிக்கும் போது தான் நெருக்கம் அதிகமாக ஆரம்பிக்கும். நெருக்கம் அதிகமாக ஆரம்பிக்கும். என்ன அதிகமாக ஆரம்பிக்கும்? நெருக்கம் அதிகமாகும். அப்போ அந்த நெருக்கம் அதிகமாக அதிகமாக இந்த இதழ்கள் எல்லாம் கிழிக்கப்பட ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையில நீ வளர 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 முதலாவது நெருக்கம் அதிகமாகும். நெருக்கம் அதிகமாக அதிகமாக நீ கிழிக்கப்படுகிற அனுபவத்துக்கு ஊடாய் கடந்து போவாய். நீ காயப்படுகிற அனுபவத்துக்கு ஊடாய் கடந்து போவாய். சில நேரத்தில் ரத்தம் வெளியே வரக்கூடிய அளவிற்கு வேதனைகள் உனக்கு காணப்படும். இயேசு அப்படித்தானே கெத்சமனே தோட்டத்தில் ரத்தம் வெளியே வரக்கூடிய அளவிற்கு வேதனைப்பட்டார். அந்த அளவிற்கு வேதனையின் உச்சகட்டம் வாழ்க்கையில வரணும். ஆனால் ஒரு காரியத்தை நீ அறிந்து கொள்வாய், வேதனை உண்டாகிறது உண்மைதான், கஷ்டப்படுறது உண்மைதான், காயப்படுறது உண்மைதான், ஆமென், அந்த வலி தாங்க முடியாம துடிக்கிறது உண்மைதான். ஆனா அந்த பக்கம் போறவங்க வர்றவங்க எல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்க இருந்து ஒரு வாசனை புறப்பட்டு வருது, இங்க இருந்து ஒரு வாசனை புறப்பட்டு வருது, இங்க இருந்து ஒரு நல்ல கையத்தை புரிஞ்சவங்க மாத்திரம் கை தட்டுங்க. ஆமென். இங்க இருந்து ஒரு வாசனை புறப்பட்டு வருது. ஏன் அந்த வாசனை? அங்க ஒரு லீலி புஷ்பம் கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அங்க ஒரு லீலி புஷ்பம் காயப்பட்டு கிடக்கிறது. நல்ல கையை தட்டுங்களேம்மா. இன்னைக்கு கர்த்தர் உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். உன் துன்பத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொல்லுகிறார். நீ கண்ணீர் விட்ட நாட்களுக்கு, நீ துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு ரீபே பண்ணாம ஆண்டவர் விட மாட்டாரு. சத்தியமா சொல்றேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தியமா சொல்றேன்.
இதில் ஒன்று ஆண்டவர் சொல்கிறதான் சொல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ரீப்பே கர்த்தர் நிச்சயமாக வச்சிருக்கிறார், நிச்சயமாக வச்சிருக்க. அதனால் நான் எப்பயுமே சொல்லுவேன், உன் சத்துரு அழிஞ்சு போகணும்னு தயவு செய்து ஜெபம் பண்ணாதீங்க. உங்கள் சத்துரு சொல்லுங்க சத்தமா அழிஞ்சு போகணும். சிலர் ஆண்டவரே இவன் எனக்கு விரோதமாக பேசிக்கிட்டே இருக்கிறான் ஆண்டவரே, நாளைக்கு வரும்போது அவன் கால் நோண்டி நோண்டி வரணும் ஆண்டவரே, அவன் கை உடஞ்சி வரணும் ஆண்டவரே. அது வேண்டாம் நம்ம ஜெபம். இன்னைக்கு ஒரு பாஸ்டர் சாட்சி சொல்றாரு, எனக்கு விரோதமா ஒருத்தன் எழும்புனா ஆண்டவர் அவனை தூக்கிட்டார். இதுவாயா சாட்சி? நானே திரும்ப சொல்லுவேன், ஆண்டவரே என் சத்துருவை ஆசீர்வதியும். ஏன்னா நான் உயர்த்தப்படுறதை பார்க்கறதுக்கு அவன் உயிரோட இருக்கணும். கர்த்தர் என் கொம்ப உயர்த்துறத பார்க்கறதுக்கு அவன் உயிரோட இருக்கணும். நல்லா கை தட்ட மாட்டீங்களே, சத்தமா சத்தமா சத்தமா. இன்னைக்கு நான் சொல்றேன், காயப்படுறீங்களா, நொறுக்கப்படுறீங்களா, உடைக்கப்படுறீங்களா, அதுக்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. உனக்கு எதுக்கு கர்த்தர் அந்த காயத்தை அனுமதிக்கிறார் தெரியுமா? அது வரைக்கும் நீ யாருன்னு வெளிப்படாது. காயத்துக்கு பிறகு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர விதம் வித்தியாசமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். அது வரைக்கும் உனக்குள்ள இருக்கிற வாசனை யாருக்குமே தெரியாது. ஆனா காயப்பட்ட பிறகு உனக்குள்ள இருந்து வரும் தெரியுமா அந்த வாசனை, உனக்குள்ள இருந்து வெளிப்படும் தெரியுமா அந்த அபிஷேகம். நான் சொல்றேன், நெருக்கத்துக்கு பின்னால வர்ற அபிஷேகத்தின் மேன்மையே வித்தியாசமான ஒரு மேன்மை. பாடுகளுக்கு பின்பாக வருகிற அபிஷேகத்தின் மேன்மை வித்தியாசமான மேன்மை. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். கண்ணீர் வடிச்சிட்டு போய் ஸ்டேஜில் நின்னா அன்னைக்கு அந்த சர்வீஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். உள்ள அழுவோம், ஆனா இங்க சிரிச்சுட்டு இருப்போம். அலையிலையா சொல்ல மாட்டீங்களே? ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா பாஸ்டர், உங்களுக்கு என்ன பாஸ்டர் பிரச்சனை? நானும் மனுஷன் தானே, தேவதூதனா என்ன மேல இருந்து இறங்கி வர்றதுக்கு? அலையிலையா சொல்லுங்களேன். சின்ன பையன் தானே, அவனுக்கு வைத்த வலியும் தலைவலியும் அவனுக்கு வந்தாதான். எல்லாருமே மனுஷங்க தான். அதான் பவுலே சொல்றாரு, என்ன சொல்றாரு? பாடுள்ள மனுஷன். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனா இருக்கிற வரைக்கும் பாடு இருக்க தான் செய்யும். அதனால தான் பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டமா? போராட்டத்திலே நல்ல போராட்டம்னு வேற ஒன்று இருக்கு. ஏன் நல்ல போராட்டம்? ஏன் நல்ல போராட்டம் சொல்லுங்களேன். ரிசல்ட் என்ன தெரியுமா? நல்ல போராட்டம்னா எப்பயுமே வெற்றி தான். ரிசல்ட் வெற்றி தான். போராட்டம் என்னவோ உண்மைதான், ஆனா ரிசல்ட் என்னமோ வெற்றி தான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க நல்ல சத்தமா, நல்ல உற்சாகத்தோடு கூட கரங்களை தட்டி ஹalleluya. ஈ மைனர். ஆமென். காயப்பட்டு நின்றேன் சொல்லுங்க, கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். நல்ல சத்தமா சொல்லுவோமா? காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து, உடன்படிக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லாரும் சொல்லுவோமா? உடன்படிக்கை என்னோடு செய்து, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லா கைகளை உயர்த்தி சொல்ல பாருங்க. ஏல் எல்லோகே. நான் சொல்றத சொல்லுங்க. நம்ம கெட்ட வார்த்தை சொன்ன மாதிரிலாம் பாக்குறீங்க. ஏல் எல்லோகே. சத்தமா ஏல் எல்லோகே. பின்னால இருக்க எல்லாரும் சொல்லுவோம் ஏல் எல்லோகே. யாக்கோபு எல்லாவற்றையும் முடிச்சு, எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. அப்பாவை ஏமாத்தினா, நைட்டு தங்கினா, ஆண்டவர் தரிசனம் காமிச்சாரு. அப்புறம் மாமா வீட்டுக்கு போனா, மாமா வீட்டுக்கு போய் 2 கல்யாணம் பண்ணான், திரும்பி வந்தான், 2 பரிவாரத்தோட திரும்பி வந்தான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஏசாவை பார்க்க போறான். ஏசாவும் யாக்கோபுட என்ன ஆயிட்டான்? சமாதானம் ஆயிட்டான். எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் பலி செலுத்தி சொல்லுகிறான், ஏல் எல்லோகே இஸ்ரவேல். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஏல் எல்லோகே இஸ்ரவேல். சத்தமா சொல்லுங்க. ஏல்
எல்லோகே இஸ்ரவேல். இன்னும் சத்தமா, ஏல் என்றால் எகோவா தேவன், எல்லோகே என்றால் வல்லமையுள்ளவர், இஸ்ரவேல் என்று சொன்னால் வேற யாரும் கிடையாது, அவரையே சொல்லிக்கிட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாக்கோபா இருந்தவனே சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உலகம் உங்களை யாக்கோபா பார்க்கும், உலகம் உங்களை திருடனா பார்க்கும், அப்பா உங்களை இஸ்ரவேலா பார்ப்பாரு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? யெகோவா தேவன், யெகோவாவாகிய வல்லமையுள்ள தேவன் இந்த இஸ்ரவேலு கூட இருந்து இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்திருக்கிறாரு. அதான் ஏல் எல்லோகே இஸ்ரேல். கை தட்டி ஆமென் சொல்லுங்க. 1 2 3 4. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். கமான். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். சொல்லுங்க. என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் தலைக்கு மேல கை தட்டி ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். நல்ல சத்தமா பாடலாமே. ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன், உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கை. இன்னைக்கு சொல்லுங்க. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல, வெறும் கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. உணர்ந்து சொல்லுவோம் இந்த பாடல. ஆமென். இரு பரிவாரங்கள் எனக்கு தலைக்கு மேல ஏல் எல்லோகே, எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. வேண்டினோரெல்லாம். ஏமா ப்ளீஸ்மா நீ போவாதம்மா, என் கூட இருமா. கெஞ்சினாதான் அவன் ஓடி போயிடுவான். ராமன் சொல்ல மாட்டீங்களே? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு முன்னாடி ஆராதனையில் இந்த பாட்டை பாடி சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? வாலிப பிள்ளை, வாலிப தங்கச்சி, தம்பி எவங்கிட்டையும் போய் ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மாத்திரம் என்னை கூட இருன்னு கேட்காத. வெளிப்பாடு இருக்கவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. போறவன் போட்டோம், போறவன் போட்டோம். உனக்குன்னு கர்த்தர் யாரை வச்சிருக்கிறாரோ கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அவங்கள உங்க கூட ஆண்டவர் கண்டிப்பா வச்சிருப்பாரு. வேணான்றவனை எப்படியாவது கழட்டி விட்டுருவாரு. ஆனா நீ அதை பிடிச்சி இழுத்தோன்னா இல்லாத சனியனை தன்னை மேலேயே போட்டுக்கிற மாதிரி அர்த்தம். அதனாலதான் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு ஹீபர் என்கிட்ட சொல்லுவார். அது என்னன்னா, லவ் பண்றவன் தானா கிணத்துக்குள்ள விடுறானா, அரேஞ்ச் மேரேஜ் பண்றவன பிடிச்சி எல்லாம் உள்ள தள்ளி விடுறான். ஆக மொத்தம் எல்லாமே ஒண்ணுதான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நான் மாத்திரம் அவரை கல்யாணம் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு சில அம்மாமார் நினைப்பாங்க. முந்தின நிலைமையை விட பிந்தின நிலைமை பயங்கர மோசமா இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். சில ஆளுங்க பார்ப்பாங்க, அவர் எவ்வளோ செய்கிறாரு பார்த்தியா, நீரும் இருக்கிறீர. அந்த அம்மாவுக்கு மாதம் மாதம் ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாரு. எமக்கு நீர் ஒரு வருஷத்துக்கு ஒரு புடவை கூட உருப்படியாக என்ன செய்ய மாட்டீரு, எடுத்து கொடுக்க மாட்டீரு. மற்றவங்களே கம்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக நீ கம்பேர் பண்ணியே அவன் வாழ்க்கை ஓடி போயிடும். ராமன் சொல்லுங்கள். சிலர் ஐயாமார் இருக்கிறாங்க, மற்றவ பண்ணுற குழம்பை பற்றி தான் பேசுவாங்களோ, அவள் பண்ணுற குழம்பை பற்றி பேசவே மாட்டாங்க. ரசலியா சொல்லுங்களேன். ஏன் அந்த அம்மா எவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கிது பார்த்தியா, நீ என்னடி உப்பத்திக்கு கொட்டி வச்சிடுற. அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டேறீங்களே. அல்லேலூயா. சிலர் தாம் பிள்ளையை என்றைக்குமே பாராட்ட மாட்டான், மற்றவன் பிள்ளையே தான் பாராட்டிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். டே, அவன் பாடுறான் மேக்ஸில் 100 மார்க் எடுத்துருக்கிறான், நீ இருக்கிறே வந்து ஃபெயில் ஆகிட்டு வந்து நிற்கிறியடா. இவன் மனசில் சொல்லுவான், நீர் மாட்டு சென்டமாக எடுத்துரு, நீர் முட்டை வாங்கினா நான் மாத்திரம் என்ன சென்டமாக எடுக்க முடியும். இவன் மனசில் சொல்லிப்பான். அல்லேலூயா சொல்ல மாட்டேறீங்களே.
அதனால நான் என்ன சொல்ல வரேன் அவன் சொல்லுங்களேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் டாட்டா பை பை, ரொம்ப சந்தோஷம் அனுப்பி வை. யார்கிட்டையும் போய் தொங்கிட்டு என்ன பண்ணாத, நிற்காத. உனக்குன்னு யார் உன் கூட இருக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த சொந்தத்தை கர்த்தர் உன் கூட வைத்திருப்பார். உனக்கு தேவையில்லாததை கர்த்தர் உன்னை விட்டு விலக்குவார். ஏன்னா அவங்க மூலமா நீ பாதிக்கப்படக்கூடாது, அவங்க மூலமா உனக்கு இதுக்கு மேல எந்த காயமும் வரக்கூடாது, அவங்க மூலமா நீ இனிமேலும் காயப்படக்கூடாது என்பதிலே கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் சில நபர்களை இழந்து தவித்து வேதனையோட இருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார் உங்க கூட. இந்த உலகத்துல எல்லா உறவும் ஒரு நாள் கடந்து போற உறவு. யாருமே பெர்மனண்டா இருக்க போறது கிடையாதுங்க. இல்லையா சொல்ல மாட்டீங்களே? வாழ்விலும் சால்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் என்னை பிரிக்கும். மரண நிலைமையில தான் யோபு உக்காந்துருக்கிறார். இந்த அம்மா சொல்லுது, தேவனை தூஷித்து நீ முதல்ல செத்து தொலையா ஃபர்ஸ்ட். மரண நிலைமையில தான் உட்காந்துருக்காரு இவர். அல்லேலூயா. எல்லாமே ஒரு நாள் கடந்து போகிற உறவு தான். என்னைக்குமே நிரந்தரமா நம்ம கூட இருக்கிறவர் அவர். அப்பா ஒருத்தர் தான் நம்ம கூட இருப்பார் எப்பயுமே. ஓ வேண்டினோரெல்லாம் சொல்லுங்க விடை பெற்ற போதும் எனக்கு தந்தீர். ஒரு ஆக்ஷனோட செய்யலாமா? வேண்டி இப்படி நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, வேண்டினோரெல்லாம் விடை எனக்கு தந்தி. அவருக்கு தெரியும் உனக்கு எது வேணும் எது வேண்டான்ட்டு. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பிள்ளை அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? ஆனா நீ கல்ல கூட ஆண்டவரே, கல்ல கூட ஆண்டவரேன்னு கேட்கிற. எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? ஆமென் சொல்லுங்களேன். மீனை கேட்டால் நீ பாம்பை பிடிச்சி வச்சுட்டு பாம்பை கூட ஆண்டவரே, பாம்பை கூட ஆண்டவரேன்னு கேட்டா ஆண்டவர் கொடுப்பாரா? உன்னை கொத்தியே சாவடிச்சிடும் பாம்பு. அதனால வேண்டாம், விட்டுருங்க. ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத எந்த காரியம், ஐ டோன்ட் நீட் திஸ். ஆமென். முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பா அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்ல. பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது, பரமபிதாவாகிய நான் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானதை கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாடலாமா? பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. எல்லாம் எழுந்து நின்று பாட போறோம். ஆராதனையின் கடைசி நேரத்துல வந்துட்டோம். உங்களை அபிஷேகத்துல நடத்தி உங்களை ஒரு விடுதலையோடு நீங்க எல்லாம் கடந்து போகணும். அதுதான் என்னோட ஆசை, ஆண்டவரோட ஆசை. எத்தனை பேர் சொல்றீங்க? பக்கத்துல கையை பிடிச்சி ஒரு குலுக்க சொல்லுங்க, நீங்க விடுதலையோட போறீங்க. நல்லா கையை வலிக்கிற மாதிரி பிடிச்சு சொல்லுங்கம்மா, ஒரு விடுதலையோட போறீங்க. தோல்ல ஒரு தட்டி சொல்லுங்க, நல்ல சப்புன ஒரு தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ரெடி 1 2 3 4. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். கம் ஆன். விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி கையெழுத்தே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே உம்மை. கொஞ்சம் உடம்பு அசைச்சு கையை உயர்த்தி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஏல் எல்லோ. என் பேரை சொல்ற மாதிரி இருக்கு உங்களை பார்த்தா. நல்லா சத்தமா கையை உயர்த்தி கம்பீரமா ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே உம்மை. ஒரு குதிச்சு மெதுவா ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே ஏல் எல்லோக்கே உம்மை துதிப்பேன். கை தட்டி உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. சத்தமா உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சொல்லுங்க. ஓ கபரபா ஷகரமலமரபா. ஓ இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோக்கே ஏல். அல்ல சத்தமா ஏல் எல்லோக்கே
எல்லோக்கே உம்மை துதிப்பே, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே, ஏல் எல்லோக்கே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நல்ல சத்தமாய். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்றேன். உன்னோட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எப்போ தெரியுமா நீங்க உறுதியா அறிஞ்சு கொள்ள முடியும்? உங்க உபத்திரவத்துல தான் அறிஞ்சு கொள்ள முடியும். உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பது எப்போ கிளீனா புரிஞ்சுக்க முடியும்னா, உங்க நெருக்கம் பாடி எவ்வளவு அதிகமாவது அப்பதான் நீங்க உணர முடியும். உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி போட்டார்கள். ஆமென். ஒரு 3 தம்பி மாத்திரம் முன்னாடி வாங்க, எனக்கு உதவி செய்ய வாங்க. வாங்க சீக்கிரமா வாங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. இவங்க தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமா வாங்கப்பா. அல்லேலூயா. கொஞ்சம் பெரிய பையனா வா, அந்த சின்ன பையன் வேண்டாம், நீ வாப்பா. அல்லேலூயா. இவங்க 3 பேர் எரிகிற அக்கினி சுவாலையில். ஆமென். ராஜா எல்லாரையும் போடும்போது எத்தனை மடங்கு போட சொல்றான்? எங்க மாத்தி சொல்லாதீங்க. மற்றவனை போடும்போதெல்லாம் 1 மடங்குல போட சொல்றான். இவங்களை போட சொல்லும் போது 7 மடங்குல போட சொல்றான். பக்கத்துல கையை பிடிச்சு இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. இன்னொரு தீர்க்க தரிசனம். மற்றவங்களுக்கெல்லாம் 1 மடங்கு அக்கினா, உங்களுக்கும் எனக்கும் 7 மடங்கு அக்கினி. கையை தட்ட மாட்டுறீங்களே. ஆண்டவரை ஏத்துக்கிறவனுக்கு தான் பாடு நிறையா. அல்லேலூயா. கையை கட்டியாச்சு, கையை கட்டியாச்சு. கையை எப்படி வச்சுக்கோங்க. கையை கட்டியாச்சு. ஆமென். காலை கட்டியாச்சு. ஆளை தூக்கிட்டு போய் உள்ள போட சொல்றான். 7 மடங்கு நெருப்பை ஏத்திட்டு ஆளை கொண்டு போய் உள்ள தூக்கி போட சொல்றான். பக்கத்துல தூக்கிட்டு போக போனவன் செத்து போயிட்டான். நான் யோசிக்கிறேன், இவங்க ராஜாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க, ராஜாவே இதுக்கு மேல நீ யாரையாவது ஆளை போட சொன்னா உனக்கு தான் ஆள் லாஸ் ஆகும். பெட்டர் நாங்களே உள்ள உருண்டு போய் என்ன பண்ணிடுறோம், விழுந்துடுறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கையை காலை கட்டினவங்கள உருண்டு இவங்களே போய் உள்ள விழுந்துட்டாங்க. நடந்த காரியம் என்ன? கையை காலு கட்டியிருந்த கட்டு அவுந்து போச்சு. இவங்க 3 பேரும் விடுதலை ஆயிட்டாங்க. அக்கினிக்குள்ள போன உடனே கட்டு அவிழ்ந்துருச்சு, விடுதலை வந்துருச்சு. ஆமென். நல்லது கவனிச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை? இப்ப அக்கினி எத்தனை மடங்கு எரியுது? 7 மடங்கு அக்கினியில இவங்க 3 பேர் உள்ளே விடுதலையாக்கப்பட்டார்கள். கட்டு மாத்திரம் தான் வந்துருச்சு. இவர்கள் 3 பேரும் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறார்கள். நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு? இங்க சேர்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க தான் வாங்க, சீக்கிரமா வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நேபுகாத் நேச்சார் என்ன பண்றாரு? சேர்ல உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சொல்லுங்களேன். 3 பேர். இங்க வாங்க, என் பக்கத்துல வாங்க. இவர் தான் மந்திரி. ஆமென். அல்லேலூயா. இந்த மந்திரி கிட்ட கேட்கிறாரு, எப்பா நம்ம எத்தனை பேரப்பா உள்ள போட்டோம்? 3 பேரை போட்டோம். கரெக்டா சொல்லுங்க நீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவங்க கட்டெல்லாம் அவுந்துருச்சு. கையை கீழே போடுங்க. நீங்க ஃப்ரீயா இப்ப நடந்துகிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்ற வரைக்கும் நிக்காம அப்படி அங்க இங்கே அங்கெல்லாம் போகாதீங்க, இப்படியே நடந்துட்டுருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இல்லை இப்படி நடங்க, இந்த சைடா நடங்க. இப்போ 3 பேர் அப்படியே நடங்க, வரிசையா நடங்கப்பா, வரிசையா நடங்க. 3 பேர் விடுதலையோடு கூட அக்கினி ஜுவாலையிலே உலாவி கொண்டிருக்கிறார்கள். இப்ப திருப்பி இவருக்கு நேபுகாத் நேச்சாருக்கு மாத்திரம் தான் தெரியுது, ஏன் நம்ம எத்தனை பேரை உள்ள போட்டோம்? 3 பேர். ஆனா என் கண்ணுக்கு மாத்திரம் 4வது நபர் ஒருத்தன் தெரிகிறாரு உள்ள. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா. என் கண்ணுக்கு மாத்திரம் 4வது நபர் ஒருத்தர் தெரிகிறார். என் பின்னாடியே வாங்க, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் கேட்கிறேன். அவங்க கூட 4வது நபர் உலாவுறத அவங்களுக்கு தெரிஞ்சுதா? அவங்களுக்கு தெரியல. அக்கினிக்குள்ள நடக்கிறவங்களுக்கு தெரியல 4வது நபர். அக்கினிக்கு வெளியே இருக்கிறவன், அக்கினியில தூக்கி போட்டவன் 4வது நபர் அவர்களோடு கூட உலாவுகிறதை காணும்படி தேவன் கிருபை செய்தார். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கை தட்டி, ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் அக்கினியின் பாதையிலே தேவன் உன்னோடு கூட இருப்பதை நீ உணராமல் போனாலும் உனக்கு வெளியே இருக்கிறவர்கள், உனக்கு எதிராய் எழும்பினவர்கள், உனக்கு விரோதமாய் பேசினவர்கள் உன்னோடு கூட 4வது நபர் உலாவுகிறதை காண்பார்கள். உன்னோடு கூட 4வது நபர் உலாவினதை காண்பார்கள்.
Glory to God. உங்களோட 4வது நபர் இருக்கிறத வெளியே இருக்கவங்க பார்ப்பாங்க, உங்க சத்துருக்கள் பார்ப்பாங்க. உனக்கு தெரியாது, நீ நினைக்கிற நான் மாத்திரம்தான் தனியா இருக்கேன், நான் மாத்திரம்தான் இந்த வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், என் கூட உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு கூட இருக்க யாரும் இல்லை, என்னோட துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை நீ சொல்லி கொண்டு இருக்கிறாய். உனக்கு தெரியல மகனே, உன்னோட தேவன் இருக்கிறது சில நேரத்தில் உனக்கே தெரியாமல் இருக்கிறது. ஆனா வெளியே இருக்கிறவன் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறான், இவரோட ஆண்டவர் இருக்கிறதுனாலதான் இவன் உயிரோட இருக்கிறான், இவன் உயிரோட இருக்கிறது காரணமே அவரு கூட இருக்கார். அப்பா கைய தட்டுங்க, அப்பா கூட இருக்கிறாரு, அப்பா கூட இருக்கிறாரு. ஆவியில நிரம்பி இந்த மாலை நேரத்தில் தேவ பலன் உன்னை தாங்கிறது. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பவுல் 3 முறை ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவரை இந்த முள்ள என்னை விட்டு நீக்கிருங்கப்பா, இந்த முள்ள என்னை விட்டு நீக்கிருங்க. 3 தடவை உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாரா எப்படி? ஆனா 3 தடவை ஜெபம் பண்ணார். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, முள்ள நான் நீக்க மாட்டேன். சில ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். பக்கத்துல கைப்பிடிச்சு இன்னொரு தீர்க்க தரிசனம், சில ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில் நிறைய எழுதினதே அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அவர் சொல்றாரு, இந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன், உன் முள்ள உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், நிற்குமா. அது என்னை உயர்த்தாதபடிக்கு சாத்தானால் அனுப்பப்பட்ட தூதனாய் இருக்கிறது. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அது என்னை விட்டு நீங்கும்படி 3 முறை விண்ணப்பம் பண்ணினேன். ஆனா ஆண்டவர் ஒரே பதில் சொல்லிட்டாரு, முள்ள நீக்க மாட்டேன், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும், பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும் மகளே, என் கிருபை உனக்கு போதும் மகனே, என் கிருபை உனக்கு போதும். இந்த மாலை ஆராதனை கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for you. 2 கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் வாயை திறந்து அந்நிய பாஷையில பேசி தேவனை மகிமைப்படுத்த போறீங்க. அல்ல, யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். இது கடைசி நேரம். ஆவியானவருடைய முழு பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீ பலவீனமான பாத்திரமா வந்திருக்கிற, ஆனா கர்த்தருடைய ஆவி உன்னிடத்துல வரும்போது நீ பலனடைவாய். இன்னைக்கு சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க, ஆனா கர்த்தர் உன் சோர்ந்து போன ஆவியை தட்டி எழுப்புகிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க வந்த எல்லா வார்த்தைகளும் உனக்காகவே தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள். உன் கேள்விகளுக்கு பதிலாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். அபிஷேகம் பெற்ற எல்லாரும் 2 கையை உயர்த்தி அந்நிய பாஷையில தேவனோடு கூட உறவாடுங்க, அந்நிய பாஷையில தேவனோடு பேசுங்க. உன் உள்ளத்தை ஆண்டவரிடத்துல ஊட்டி விடு. இதோட இந்த காரியத்தை நினைத்து நீ புலம்ப வேண்டாம். இன்றைக்கு இந்த ஆராதனையின் முடிவில் உன் உள்ளத்தின் பாரத்தை, உன் உள்ளத்துல இருக்கிற வேதனையை பஸ்ட் அவுட் பண்ணிருங்க, கண்ணீரை ஊத்திருங்க. அன்னைக்கு அண்ணாள் எப்படி தேவ சமூகத்துல போயிட்டு கண்ணீரை ஊத்தி மனம் கசந்து ஜெபிச்சாலோ, உன் பஸ்ட் அவுட் எல்லாத்தையும், உன் உள்ளத்துல இருக்க எல்லாத்தையும் இங்கே ஊட்டி தீர்த்து விடு. ஒரு ரபா கபா லபா. நல்ல வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை தரங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் வரிசையா உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எலியாவை பார்த்து சொன்ன அதே வார்த்தை சொல்றாரு, எலியாவே நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன் பயணம் இன்னும் முடிவடையல. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ முற்றுப்புள்ளி வைத்ததை நான் ஆரம்பித்து வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன், நீ முற்றுப்புள்ளி வைத்ததை நான் ஆரம்பித்து வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறேன். ஒரு வல்லமை 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 ஊட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ரிசீவ் ரிசீவ். உன் கட்டுகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா விதமான கட்டுகள், சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், குடும்பத்தில் இருக்கிற சாபத்தின் கட்டுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே ஒரு ரபா பாபா நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரிப்போம். அலங்கங்கள் எல்லாம் இடிந்து விழட்டும், கட்டுகள் உடையட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும், அந்தகாரங்கள் நீங்கட்டும். ஒரு ரபா பாபா ஷகரா பாபா 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 ஒரு பலமா ஒரு ஷதரா பாலா ரபா. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் பெறாத ஒவ்வொருவரும் ஆவியானவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அக்கினி மயமானவராய், அக்கினி மயமானவராய் ஆவியானவர் இறங்கிக் கொண்டிருக்கிறார். Oh Jesus, C minor. Oh rabalaba shagarabarabaraba. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள்
நடக்குது. கைதட்டு இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள். எல்லாம் கண்ண மூடி பாடுவோமா? கைகள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. கைகள் ஓடுது. நல்ல விடுதலையோட கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில ஒரு விடுதலை இப்பொழுதே உண்டாகட்டும். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் ஏசப்பா, உங்க வல்லமை குறைஞ்சு போகல. இப்பொழுது உங்க பிள்ளைகளுடைய வல்லமை தொடுவதாக. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வின கட்டுக்கள் இன்றே நம்மேசு உடைத்தறிவார். மந்திர சூனியம் ஓ இன்றே நம்மேசு ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். ஆவியானவர் எல்லாரும் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் ஜெயித்திடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுந்த ஏசப்பா வல்லமை குறைஞ்சு போகல. இப்போதே உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும், விடுதலையாக்கட்டும். உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் ஒரு நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இருக்கிற சாப கட்டுகள், அந்தகார கட்டுகள், போராடி கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகள் இப்பொழுதே அழிவதாக. நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ரெண்டு கைகளை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நீங்க போதும் ஆண்டவரே. ஜீசஸ் நன்றி ராஜா. ரெண்டு கைகளை உயர்த்தி, அப்பா நீங்க ஒருத்தர் என் வாழ்க்கையில் இருந்தா போதும் ஆண்டவரே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் முழங்கால் போட்டு சொல்லிடுவீங்களா? என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எல்லாம் நீங்க தான். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா, இன்னைக்கு அவர் உன் கையை பிடிச்சு 4வது நபராய் உன்னோடு கூட உன் வீட்டுக்கு வரவாரு. இன்னைக்கு சொல்றேன், நீங்க போகும்போது தனியா போறது கிடையாது. 4வது நபர் உன் கரத்தை பிடித்து கொண்டு உன்னோடு வரப்போகிறார். 4வது நபர், அக்கினிக்குள்ளே நடந்த 4வது நபர் தேவ புத்திரனின் சாயலுக்கு ஒத்திருக்கிறது என்ற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, the son of god. son of god. யார் அந்த son of god? இயேசு அந்த அக்கினிக்குள்ளே இறங்கி வந்து விட்டார். இயேசு அந்த அக்கினிக்குள்ளே இறங்கி வந்துட்டாரு. இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது 4வது நபராகிய இயேசுவை உங்கள் கரத்தில் பிடித்து போக போகிறீர்கள். என் ஆசை நீங்கப்பா, ரெண்டு கை உயர்த்தி, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. சத்தமா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து. ரெண்டு கைகளை உயர்த்தி, என்னை தருகிறேன் தருகிறேன்
உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் என்னை ஒப்பு கொடுப்போமா? உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துறப்பா. என்னை படைக்கிறேன், படைக்கிறேன். உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. குயவனே உம் கையிலே, குயவனே உம் கையில் களிமண்ணா என உடைச்சு உருவாக்கும், உடைத்து உருவாக்கும். இது அர்ப்பணிக்கிற நேரம், தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போமாமே. குயவனே உம் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்கு. என் சித்தம் அல்ல, ஆமே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. சத்தமாய், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்து, என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை. அப்பா, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை உங்க கரம் ஆசீர்வதிக்கட்டும் ராஜா. உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. அப்பா, இன்றைக்கு கெத்சமனேல நீங்க ஜெபம் பண்ணது போலயே நாங்களும் ஜெபிக்கிறோம். உங்க இருதயத்துல ஒரு கை வச்சு ஒரு கை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி இந்த ஒரே ஒரு சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும். Not my will, O God, but your will. அன்னைக்கு குஷ்டரோகி ஒரு அழகான ஒரு ஜெபத்தை சொன்னா இயேசு கிட்ட. இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். இன்னைக்கு இந்த ஜெபத்தை நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஆமென், அதுவே ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு ஜெபம். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. உமக்கு சித்தமானா எனக்கு என் வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்கட்டும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால், உமக்கு சித்தமானால். இயேசு அந்த குஷ்டரோகிக்கு பிரதியுத்தரமாய் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு. நீ விரும்புகிறபடி, நீ வேண்டிக் கொள்ளுகிறபடி உனக்கு கட்டளையிடப்படும். உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். உன் மன்றாட்டு என்ன, அதன்படி உனக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ராஜா பிள்ளைகளை ஆசீர்வதித்து நிறைவாய் சமாதானமாய் நீர் அனுப்பும்படி நம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விசேஷமா எங்க சபையின் போதகரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. வேண்டிய நல்ல சுக பலன், ஆரோக்கியத்தை, நீடித்த ஆயுள, நல்ல பலனை இன்னும் கட்டளையிட்ட ஆண்டவரே, இன்னும் அநேக ஆண்டுகள் உமக்காக ஓடி ஊழியர் செய்ய கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய வருகைக்கு என்று எங்களை ஆயத்தமாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களிலே உள்ள கூட்டத்தை மறந்துவிட வேண்டாம். சரியான நேரத்தில் வந்து கலந்து கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை காலை விசேஷித்த கூட்டம் இங்கே உண்டு.
மறந்துவிட வேண்டாம். சனி, ஞாயிறு, வெள்ளி இரவு ஆகிய தினங்களிலே எஸ்தருடைய விருந்து என்கிறதான தலைப்பிலே செய்தியை கேட்க இருக்கிறீர்கள். கண்களை மூடி ஆசீர்வாதம் போட்டு அனுப்பலாம். நல்ல ஒரு செய்தி. தம்பியை கத்தர் இவ்வளோ தூரம் எடுத்து உபயோகிப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். பரம்பரை மாறிட்டோம் என்னமோ தெரில. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி நீ உபயோகப்படுத்தப்படுவது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறது. கர்த்தர் உன்னை இன்னும் மேன்மேலும் பெருக பண்ணுவார். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்னைக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. புதிய ஆத்மாக்கள் யாராவது வந்திருப்பீர்கள் என்றால் தயவு செய்து முன்னுக்கு வாருங்கள். உங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். आजकल लोग छोटी छोटी बातों पर जादू टोना करके लिटा देते हैं। वो भी एक गड्ढा है और उस जादू टोने के कारण आज देश में बहुत सारे लोग पीड़ित हैं। जब मनी ऑर्डर भेजते थे तभी उनकी माँ खाना खाती थी, लेकिन एक दिन उन्होंने गवाही दी। बहुत ही कोशिश की उस शैतान के बच्चे ने, मुझ पर जादू टोना किया, बहुतों को उकसाया, फिर काला जादू भी किया। अंत में इसका कुछ भी नहीं बिगाड़ सकते हैं बोलकर उसने मुझ में थकान भरने का प्रयास जो किया। चर्च में आते ही आंखों को गोल गोल घुमाकर इर्द गिर्द रखना, ये सब हमें बिल्कुल पसंद नहीं है। नॉर्मल रहो, वो छोड़कर तुम जैसे ये स्वर्ग से उतर के आई हैं और फिर हम लोग नरक से आए हैं, ये अपने आप को न्यायाधीश समान समझती हैं और हम लोग कुछ भी नहीं है। विश्वास में बैलेंस के साथ दौड़ो।